அந்த கிளி தான் அவளோட உலகமே. எந்நேரமும் அந்த கிளியோட தான் இருப்பாள். அது அவ்வளோ அழகாக பேசும். அவள் தான் பேச சொல்லி கொடுத்தா. அது பேசுகிற அழகை கேட்குறதுக்குன்னே ஊர் மக்கள் அப்பப்போ அவங்க வீட்டுக்கு வந்து அதை பேச வச்சு ரசிப்பாங்க. அதை பார்த்து இவ ரசிப்பா. இவளுக்கு அந்த கிளினா அவ்வளோ பிடிக்கும். ஆனால் பாருங்கள், ஒரு நாள் அது கூண்டை விட்டு பறந்து எங்கேயோ போயிடுச்சு. அது இவளால் தாங்கவே முடியல. தேம்பி தேம்பி அழுதா. அப்போ அவங்க அம்மா வந்து, ஏண்டா இப்படி அழுதுட்ருக்க அப்படின்னு கேட்டதுக்கு, அம்மா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கிளிக்கு நான் பேச சொல்லி கொடுத்தேன், எவ்வளோ அன்பாக பார்த்துக்கிட்டேன், அது பாருங்கம்மா என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்ட்டு அழறா. அப்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, நம்ம கஷ்டப்பட்டு பேச வச்ச கிளி நம்மளை விட்டு போயிடுச்சே அப்படின்னு நினச்சின்னா அது உன் மனசை பலவீனப்படுத்தும். அதுவே மாற்றி யோசிச்சு பாரு, என்னால் இது மாதிரி 100 கிளியை பேச வைக்க முடியும் அப்படின்னு நினச்சி பாரு, அது உன் மனசுக்கு எவ்வளோ பலத்தை கொடுக்கும் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. ஆமாங்க, நாம் பலத்தோடு இருக்கணுமா பலவீனமாக இருக்கணுமா அப்படிங்கிறது நம்ம கையில் தானே இருக்குது.